ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா டே போக்கத்தை இந்த பயலே, உன்னை நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். உனக்கு எதாவது பேசணும்னு தோணுச்சு, ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா வீட்டில் இருக்கும்போது பேசு. அப்படி மரண பயம் எடுத்து, அப்படி மரண பீதி எடுத்து, அப்படி கொலவரியில் அப்படியே கொடூரத்தில் பயத்தில் இருக்கவன் என்ன புண்ணாக்கு போய் உங்கள் ஆத்தா வீட்டில் உட்காந்தா மட்டும் உனக்கு பேச்சு வருது. ஏன் முன்னாடி உட்காந்து பேசுறதுக்கு நீ என்ன இவனா? ஏன் பேச மாட்டியா? என்னக்கா கண்ணு ஏக்கா அப்படி பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? கண்ணெல்லாம் எரியுதுடி, அப்படியே சுட்டா தண்ணியாக ஊற்றுது. நேற்று தண்ணி ஊற்றுனால அந்த கண்ணே எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி வீங்கி இருக்குது, முகமே ஒரு மாதிரி வாட்டமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, 2 நாளைக்கு தூங்கி எந்திரிச்சு இது பண்ணனா சரியாக போயிடும். நான் என்ன சொல்கிறேன்னா, பழி போடு. நியாயமாக காதால் கேட்டு நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். எனக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, பிடிக்காத எதிரியாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஆதாரமோ இல்லை காது பட ஆடியோவோ இல்லை எதுவும் இருந்தால் மட்டும்தான் நான் நம்புவேன் ஒழிஞ்சு. அதாவது வந்து இவங்க 10 ரூபா கொடுத்தோன்னா அவங்க நல்லவங்க, 20 ரூபா கொடுத்தோன்னா அவங்க நல்லவங்க, 30 ரூபா கொடுத்தா இவங்க தான் உண்மையானவங்க, ஒரு 50 ரூபா கொடுத்தோன்னா இவங்க தான் உண்மையிலையும் உண்மை, நிஜத்துலேயும் நிஜம் அப்படின்னு சொல்கிற கேரக்டர் தான் உன் கேரக்டர். ஏன் கேரக்டர் எப்படி தெரியுமா? காசே கொடுக்காட்டினாலும் அவங்க உண்மையா பொய்யா எப்படி இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒரு காசுக்கு வேஷம் போடுற ஒரு கூலி, அதாவது வந்து நடிப்புக்கார பையன். காசு வாங்குற வரைக்கும் நீ எப்படி நடிப்ப, வாங்கி முடிச்சோடனே நீ எப்படி நடிப்ப, இவங்க கொடுத்து இவங்க கொடுக்காம இருந்தால் அவங்களுக்கு பின்னாடி நீ என்னென்ன பேசுவ, பேசி முடிச்சோடனே அவங்க காசு தர்றேன்னா அவங்கள எப்படி நீ புகழுவ, இப்போ வாங்குறவங்கள்ட்ட திருப்பி கொடுத்தவங்களை கழட்டி விட்ட பற்றி அவங்கள பற்றி நீ என்னென்ன பேசுவ, எல்லாமே எனக்கும் தெரியும், அதை அனுபவிச்சவங்களுக்கும் தெரியும். சரியா? ஏன் கேரக்டரு நான் யார்கிட்டையும் கொடுன்னு கேட்க மாட்டேன், கொடுத்ததுக்கு பின்னாடி பேசணும்னு வந்து பேசவும் மாட்டேன். என்ன அறியாமல் ஏதாவது கோவம் வந்துருச்சு, நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒன்றுமே பண்ண மாட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக கேள்வி கேட்பேன். கேட்காமலாம் நான் இருக்க மாட்டேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காசு வாங்குற வரைக்கும் ஒரு பேச்சு, வாங்கி முடிச்சோன்னா ஒரு பேச்சு பேசுகிற புத்தி புத்தி. நீ சொல்கிற உன் கூட இருக்கிற கருப்பாட்டை நீ கழட்டி விட்டா தான் நம்ம எங்கே போனாலும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நீ நினைக்கிற. கருப்பாடு என் கூட இல்லைடா, கவோதி பையில கட்டையில் போகிறவனே காண்டாமல் இருக்கமே உன் கூட தான் இருக்குங்கிறத நான் ஆதாரபூர்வமாக நான் நிரூபிச்சு போடுவேன். சரியா? சரி, இன்னொன்று சொல்கிறேன். என் கூட இருக்கிற கருப்பாடு தான் எல்லாத்தையும் சொல்லுதுங்கிற. சரி, கருப்பாடு சொன்னதாகவே இருக்கட்டுமே, இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயத்த சொல்லுவோமா? ஆதாரபூர்வமாக அதிகாரப்பூர்வமாக எல்லாமே கருப்பாட்டுக்கிட்ட இருக்குங்கிறீல்ல. சரி, எல்லாத்தையும் ஆதாரப்பூர்வமாக சொன்னவங்க எல்லாத்தையுமே சொல்லியிருக்கணுமே. நீ எப்போ பார்த்தாலும் கருப்பாடுன்னு நீ யாரை சொல்கிறேன்னு எனக்கு தெரியுது. சரி, அவள் சொல்லியிருந்தா அவள்கிட்ட இன்னும் நிறைய விஷயம் இருக்குதுல்ல, நிறைய தெரியும்ல, அழகாக சொல்லியிருக்கலாம்ல. ஏன் அதெல்லாம் சொல்லாமல் அதை நம்ம தங்கியிருக்கிற இடத்த சொன்னாப்புல அவளுக்கு என்ன கிடைக்க போகுது? மற்றவங்களுக்கு தெரியாத சீக்கிரட்டை சொன்னால் மட்டும்தான் கருப்பாடு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். தங்கியிருக்கிற ஹோட்டலு திங்கிற சோறெல்லாம் இதெல்லாம் அல்ப. சரியா? நீ வச்சுருக்க ஒரு குரூப்போட கருப்பாடு யார்? சரியா? நான் ஆதாரபூர்வமாக அதிகாரப்பூர்வமாக நான் நிரூபிச்சு காட்டவா? அவங்க ஒரே வார்த்தை என் கருப்பாடு சொல்லிடுச்சு, நானே தூண்டில் கருப்பு கோயிலுக்கு வந்து நானே எலுமிச்சம்பழத்தை குத்துறேன்ருச்சு. நான் செஞ்சேன்னா என்னைய கேட்கட்டும், இல்லைனா என்னை அவதூறு பரப்புறவங்கள கேட்கட்டும். நீ எந்த கோயிலில் போய் காசு வெட்டி போடுறியோ நீ தலையோடு குளிச்சுட்டு போய் நீ வெட்டுன்னு சொல்லிட்டா. இப்போ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, எனக்கு 2 நாளாக உடம்பு முடியலை. முதல்ல என் உடம்பை நான் சரி பண்ணிக்கிறேன். சரி பண்ணிவிட்டு நான் வந்து நேராக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒன்று தூண்டில் கருப்பு கோயில், இல்லைனா மதுரைக்குள்ளே இருக்கக்கூடிய தத்தனரி சுடுகாட்டு காளி கோயில் இருக்குது. இங்கே போய் நான் சாமி கும்பிட்டு இந்த கருப்பாடு யார் அப்படின்னு நான் குத்த போகிறேன். நீ சொல்கிற மாதிரி ஏன் கூட அது எப்பட்ற என்கிட்ட மட்டும் கருப்பாடு இருக்குங்கிற, உங்ககிட்ட கருப்பாடு இல்லைன்னு எப்படி நீ சொல்ல முடியும்? சொல்லு பார்ப்போம். அந்த கருப்பாடு இல்லாமத்தான் சித்தி குளிச்சதை எட்டி பார்த்தேன், 6 நேரம் சாப்பாட்டுக்கு 3 நேரம் தான் நீ சோறு தும்ப அப்படின்னு அந்த கருப்பாடு சொல்லலையே. சொல்லு பாப்பா. இல்லை நீ அவளை பற்றி சிலிக்கான்னு வச்சாங்க, அவள் ஆனந்து கூட வாழ்ந்தா, சரத்து கூட வாழ்ந்தா, துபாய்க்காரனுக்கு திறந்து காமிச்சா, இப்போ புச்சிங்கிறான்னு சொல்லி நீ பேசவே இல்லையா? உங்களுக்குள்ளே நீங்களே கருப்பாடாக இருந்துக்கிட்டு ஒன்னே எவகிட்ட நீ பொறுக்கணும், எவகிட்ட ஊர் மேலே போன, எவளை ஏமாத்துறேன்னு அவள் சொல்ல, அதை எவங்கிட்ட திறந்து காமிச்சா, எவங்கிட்ட போய் படுத்தா, எவங்கிட்ட என்னென்ன பண்ணான்னு நீ சொல்ல. இப்படி 2 பேருமே மாற்றி கருப்பாட்டு வேலையை நீங்களே பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் இங்கே நடக்கிறத பூரா போய் அங்கே சொல்ல, அங்கே நடக்கிறத பூரா வந்து இங்கே சொல்ல. மெயின் கருப்பாடே நீ தான்டா. ஒரு விஷயத்த சொல்லி சொல்லாத யார் எது பண்ணாலும் அவங்க பேரோ ஊரோ என்னமோ ஏதோ நீ சொல்லாத அப்படின்னா அதையே போய் பேசி நீ தாண்டா மாட்டி விட்ற. அதனால தாண்டா செய்கிறவங்க கூட ஐயய்ய இந்த ஆளுக்கு செஞ்சுட்டு நம்ம கெட்டவோட பேர் எடுக்கிறதுக்கு செய்யாமே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணலான்னு பார்த்தேன். நேற்றுலேருந்து எங்கள் அண்ணன் 3 நாளாக ஃபோன் பண்ணியிருக்கான். எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணியிருக்குது, இல்லைடா வெளியூர் போயிருக்கா, வந்துட்டுன்னு சொல்லியிருக்கு. இப்போ காலையிலே ஆஸ்பத்திரிக்கு போக சொல்கிறேன், நான் தான் அனுப்பி விட்டேன். போய் அங்கே போய் கேட்டிருக்கும் போல இருக்குது. அந்த செக்அப் பண்ணாங்க இல்லையா டாக்டரு, அவங்க ஏதோ 2 நாள் இல்லையா,
நான் பொய் சொல்கிறேன்னா நெசம் சொல்கிறான்னு கூட நீங்கள் அழகாக தாராளமாக இந்த மாதிரி அமிர்தம்னு சொல்லி வந்து காலையில் கேட்டாங்களான்னு கேளுங்க. 2 நாள் ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல. எங்கள் அம்மா என்ன சொல்லிச்சு, சரிடி அவனும் வந்து 4-5 நாளாக சோறு இல்லாமல் இருக்கானா, நான் போயிட்டு அவனுக்கு என்ன எதுன்னு சோறு கூட பாக்கி போட்டு, ஏன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணன் அடிப்பா மிதிப்பா எல்லாம் பண்ணோம். ஆனால் வந்து கேட்காது. இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ஐயோ என் மையன் நான் சொல்லலையா, இந்த புளிக்குழம்பா இருந்தால் என் மையன் 2 தட்டு சோறு திம்பானே, நீ வைக்கிற குழம்பு கறி குழம்பா இருந்தால் சோறு திம்பானே, இப்படி புலம்பிக்கிட்டே இருந்துச்சு. இந்த காலையிலே நான் போகிறேன், அவனுக்கு போய் சோறோட பாக்கி ஈக்கி போட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நான் வர்றேன், ஒரு அடுத்த வாரம் வர்றேன், எனக்கு என்ன வேணுமோ வாங்கி வைன்றுச்சு. சரி இப்போ டாக்டர் வந்ததுக்கு பின்னாடி 2 நாள் லீவு, இவன் எப்போ போகிறேன்னு தெரியல, எல்லாம் முடிச்சுட்டு வா, வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணு, நான் போய் டாக்டர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிடுறேன், நீ வாட்டுக்கு வந்து கண்ணா பிரச்சனை பார்த்துட்டு நீ போகிறதுனா போ, இல்லை 2 நாள் இருக்கிறதுனா இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலையிலே எங்கள் அம்மா கிளம்பி ஊருக்கு போயிடுச்சு. ஏன்னா அது 4 மணிக்கு எந்திரிச்சிச்சு போல இருக்குது. எனக்கு அங்கேருந்து தான் வந்துட்டாங்க. அந்த மாதிரி அங்கே உட்காந்துக்கிட்டு அவன் சோறு 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 சோறுங்க, இது உட்காந்துக்கிட்டு ஐயோ என் பிள்ளை சோறு திங்காமல் கிடக்குறான் சோறு திங்காமல் கிடக்குறான், அடாடா ஆயி மைனும் பாசத்தை பொங்கு ஒன்றும் தாங்கவே முடியல. அதுக்கடையில் இன்னும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் நிறைய நடந்துச்சு. உடனே வந்துடக்கூடாது, இந்த அம்மா வந்தோன்னா அடித்து பற்றி விட்டா, அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. டாக்டர் லீவ், யார் வேணாலும் வந்து நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கோங்க. யார் எங்களுக்கு உதவி செஞ்சாங்களோ அவளுக்கு என்னோட உதவி செஞ்ச உதவியாளர்களுக்கு வந்து நான் அது கூகுளில் போய் சர்ச் பண்ணுவாங்களா, நம்பர் கூட எனக்கு தெரியலடா, இந்த திருப்பரங்குன்ற ஆரிப்பட்டி வாசனைக்கர்னு போட்டு இன்னும் பேர் உள்ளவங்க வந்தாங்களா, டாக்டர் இருக்காங்களா இல்லை லீவான்னு சொல்லி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 2வது உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு செஞ்சாங்க பார்த்தீங்களா அந்த பிள்ளைகிட்ட நான் வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். அதனால் போய் அங்கே, ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு சோறாக்கி போடுறதுக்கு யாரும் கிடையாது, இது போனால் தான் அந்த சோறாக்கி போட முடியும், பார்த்துக்க முடியும். அவனும் 4-5 நாளாக சோறு இல்லாமல் பட்னியாக கிடக்கிறனால. 2வது எங்கள் ஊரில் ஹோட்டல்லாம் நிறைய ஹோட்டல் இழுத்து மூடிட்டாங்களா அந்த சிலிண்டரு அப்படிங்கிறனால. அதனால சரி போமா ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்குன்னு ஆப்ரேஷனுக்கும் கொடுத்த காசை முருகன் மேலே ஆணையாக நாங்கள் தொடவே இல்லை. அதை எடுத்து அதை வாட்டுக்கு லப்பர் பேண்டை போட்டு நாங்கள் ஓரமாக வச்சுட்டோம். ஆஸ்பத்திரியில் போய் கட்டி விட்டாலும் கூட பிரச்சனை இல்லை, கட்டி விட்றது கட்டி விட்றோம், கட்டி விட்டு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் கண்ணு முன்னாடி கொடுத்து நம்மளோட என்னமோ 4-5 செக்கப் பண்ணுவாங்களாம்ப்பா. காலைல 10 மணிக்கே போயிடணுமா, மருந்து ஊற்றி 1 மணி நேரமாக 1/2 மணி நேரமாக 10 நிமிஷம் உட்கார வைப்பாங்களாம். அதுக்கு முன்னாடி நார்மல் செக்கப் டாக்டர் வருவாங்களாம், ப்ரெஷர் பிபி செக் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டர் வருவாங்களாம். அதுக்கப்புறம் தான் அந்த லேசர், அதுக்குன்னே வந்து எல்லாம் முடிய ப்ராசஸ் ஆகிறதுக்கே 4-5 டாக்டர் வந்து தாங்க ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது பிரச்சனை முடிஞ்சிச்சு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீ உட்காந்துக்கிட்டு நான் நிறைய நம்ம பேசியிருந்தாங்க, எனக்கு கேட்க விருப்பம் இல்லை, எனக்கு கேட்குற அளவுக்கு இல்லை. இந்த சோறாக்க போகிறேன், இந்த துணியை துவச்சி ஒரு ரவுண்டு காய போட்டேன், டே நேற்று வீட்டை வந்து நான் பார்த்தேன்டா, உங்ககிட்ட பிள்ளைலா வீடை காமிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, ஐயோ எங்கள் அக்கா நெஞ்சுவலி வந்துருமேனு. ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னா பாத்திரம் வளர்க்குறங்க வேலை செய்கிறக்கா 6 to 7 தான் வரும். பூ வியாபாரமாக இருந்துச்சுன்னா ஒரு 7 மணிக்கு மேலே வரும், இல்லைனா 6 to 7 வரும். அது வரப்போகுது பார்க்க போகுது. அதுக்குள்ளே பாத்திரம் விளக்குறங்கிற பேரில் போட்டு பூரா நார் அடிச்சு ஃப்ரிட்ஜெல்லாம் பூரா தெரிச்சு. முந்தா நாள் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, பிரியாணி செய்கிறப்ப சிக்கன் பிடிக்கலன்னு சண்டை வந்துச்சு. எம்மா நாங்கள் போனது பின்னாடி சிக்கன் தூக்கி கொண்டே அங்கே குப்பையில் வீசிடுன்னு சொன்னால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே போட்டு வச்சு அது கபுள் எடுத்து நேற்று வந்த சோறுக்கு உடம்பு முடியலடா. எங்கள் அண்ணன் மட்டும் பாருங்கள், வந்த சோறுக்கு இந்த இருக்குது பாருங்கள் லிக்விடு, அதை ஊற்றி ஃப்ரிட்ஜெல்லாம் பூரா தொடச்சி கம்போர்டு போட்டு தொடச்சி பல்லன்னு ஆக்கி திருப்பி விளக்குற பார்த்தாடா இதில் கொஞ்சம் பால், அதில் கொஞ்சம் காப்பி, அதில் கொஞ்சம் வீடே அந்தரகத்தில் ஆக்கிடுச்சுடா. வந்தோம் முதல்ல அடுப்படி ரெடி பண்ணிட்டு, ஏன்னா அந்த அக்கா வேலை செய்ய வந்துடும், எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டுட்டு திருப்பி துவச்ச துணி இதே மாதிரி 3-4 நாளாக காயுது. திருப்பி வந்து பார்த்தா கொஞ்சம் துணி இதில் மடிச்சு வச்சுருக்குது. திருப்பி என்ன பண்ண எல்லாத்தையும் மடித்து ஏற கட்டி நாங்கள் கொண்டு போன துணி எல்லாத்தையும் எடுத்து தனியாக போட்டு அதில் தான் ஒரு மிஷின், ஏன்னா பூரா அழுக்கு கிடையாது அப்படிங்கிறனால ஒரு ரவுண்டு போட்டு இந்த இன்னொரு ரவுண்டு போட்டிருக்கேன், ஊறிக்கிட்டு கிடக்கு. இப்படி எல்லாம் பார்த்து எல்லாம் சமாளித்து எல்லாம் பண்ணுனா உட்காந்துருந்த ஆனால் இவனை மாதிரிலாம் ஒரு பச்சந்தி உலகத்தில் இல்லைடா. 2 நாள் என் கூட சுற்றுற வரைக்கும் நான் தான் எல்லான்னேன், இப்போ வந்ததுக்கு பின்னாடி என் குடும்பம் தான் எல்லாங்கிறேன். இந்த நான் வரவே மாட்டேன், கறி குழம்பு வச்சுட்டு தின்னுபிட்டு அங்கேயே இருக்க போகிறேங்கிறேன். இந்த இப்போ நான் நாட்டுக்கோழி வைக்க போகிறேன், நல்லா மஞ்சச்சீரை அரைச்சி ஊற்றி சூப்பரான ஒரு குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இந்த உள்ள ஒருத்தர் கிடைக்கான் கோமாவில். இவனுக்கு போய் கம்ப்யூட்டர் கிளாஸ் ஏதோ இங்கே இருக்குதான், நீ என்ன எதுன்னு கம்ப்யூட்டர் கிளாஸ் பார்க்க போகிறேன், டிரைவிங் ஸ்கூலு லைசன்ஸ் வந்து இப்போ தரமாட்டாங்க. சரி சும்மா இருக்கிறதுக்கு ஓட்ட கற்றுக்கிட்டியா, 2மே ஓட்ட கற்றுக்கிட்டான்னா அவன் இந்த 8 மாதத்துக்குள்ளே நல்லா ஃப்ரீயாக கற்றுக்குவேன். ஏன்னா டிரைவிங் முடியறதுக்கே ஒரு மாதத்துல என்னமோ சொல்லி கொடுப்பாங்களாம். கொஞ்சம் ஃப்ரீயாக கற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு 8 மாதத்தில் 12-18 வயசு ஆயிரும். அப்போ லைசன்ஸை போட்டு கொடுத்துடலாம்ல ஒரு இதில், எதுக்கு 3 மாதத்தை வேஸ்ட் பண்ண. அப்படியே இப்போ கம்ப்யூட்டர் கிளாஸ் போய் கேட்க போகிறேன். நாளையிலேருந்து இவனை அனுப்பணும். இவனா இப்போ காலையில் படுக்கிறவன் நைட்டு வரைக்கும் அந்த விளையாட்டு தான்டா. நிஜமாவே உள்ள வாழ்க்கையில் நாளாக எனக்கு இருக்கிறது கூட இவங்களுக்குலாம் இல்லைடா. சாதிக்கணும், அடுத்த கட்டம் என்ன போகணும், ஏது போகணும், இவங்க முன்னாடி எப்படி வாழ்ந்து காட்டணும், இவங்க முன்னாடி எப்படி படிக்க வைக்கணுங்கிறது எனக்கு இருக்குது. ஆனால் இவனுக்குலாம் இல்லைடா. தம்பியை போய் பார்த்துட்டு வாடா உரட்டு, எனக்கு போயிட்டு இருந்த முடியலை, நான் வீடியோ போடணும் வைக்கணும், இருந்தாலும் என்னை தனியாக விட மாட்டேன் அப்படின்னால நான் அதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், ஒருட்டு போய் பார்த்துட்டு வாடா அப்படிங்கிறேன். போவானாங்கிறேன். தம்பி மேலே எவ்வளோ ஒரு பாசம் அண்ணனுக்கு பார்த்தீங்களா. இதே
கோகுலம் சொல்லுங்க, பஸ்ஸு தான் அவனுக்கு ஏற தெரியாது. அம்மா அண்ணே அம்மா அண்ணே அம்மா அண்ணேன்னு சொல்லி அவன் மேலே அவ்வளோ உயிராக கிடப்பான். சரிங்களா? அதனால் ஒரு பொம்பளையாக உட்காந்துக்கிட்டு இந்த மீடியாவுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை, வெளியே எங்கே போனாலும் எங்களை ரூமை காலி பண்ணுற பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு ஏகப்பட்ட பிரச்சனையை எங்களுக்கு சமாளிக்க முடியல. ரெண்டாவது சொல்கிறேன், தேவையில்லாமல் ஒருத்தவங்க மேலே அவதூறு பரப்பாது. நீ பரப்புனா நான் உண்மையாலுமே சொல்கிறேன், நான் கோயிலில் போய் நான் குத்த வேண்டியது வரும். ஏன்னா அவள் செஞ்சுருந்தா அவளை கேட்கட்டும். இல்லை நீ தான் தேவையில்லாமல் அவதூறு பரப்புறேன்னா உன் குடும்பத்தையும் உன்னையும் தான் கேட்கும். இல்லைனா யார் இந்த வேலையை செஞ்சாங்கன்னா இது கேட்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ நான் வர பீரியடில் இருக்கேன், ஒரு 4-5 நாள் ஆகட்டும். வெள்ளிக்கிழமை நான் நேராக வர்ற வெள்ளிக்கிழமையோ அதுவோ நான் நேராக தத்தநேரிக்கு போகிறேன். அங்கே போய் நான் எலுமிச்சம்பழம் குத்துறது 100% உண்மை. நீ சொல்கிற கருப்பாடு தான் செஞ்சிச்சுன்னா கருப்பாடை கேட்கட்டுன்னே குத்துறேன். இல்லைனா உன்னையே தான் குத்தணும். சரியா? இருக்கிறத பூரா அங்கே லைவ்லேயே உட்காந்துக்கிட்டு இவ்வளோ விஷயத்த பேசுகிறானேங்க. இவன் மற்றவங்க யாருக்கிட்டே சொல்லியிருக்க மாட்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் கருப்பாட்டுக்கு எல்லா விஷயத்த லீக் அவுட் பண்ணதுன்னா எவ்வளவோ விஷயத்த அழகாக ஒரு நாளாக சொன்னாவே போதுமேங்க. கோக்க வேண்டியவங்கள்ட்ட கை கொத்தாலே முடிஞ்சு போச்சு இல்லைங்க. மற்றதெல்லாம் சொல்லாமல் ஏங்க இதை மட்டும் சொல்லணும்? எல்லாமே தானே தெரியும் கருப்பாட்டுக்கு. முதல்ல பார்த்து பேசு. நீ படிக்கிற குழியில் நீயே போய் விழுக போகிற. அவதூறு பரப்புறத நிப்பாட்டு. நான்லாம் ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சுட்டேன்னா அவங்கள கண்ணார பார்க்குற வரைக்கும் நான் நம்பவே மாட்டேன். நீ இல்லை செத்து போன உங்கள் அப்பா ஆத்தா வந்து சொன்னால் கூட நான் நம்ப மாட்டேன். சரியா? ஏன் உங்கள்கிட்ட பழகும்போது எல்லாம் பண்ணும்போது வைக்கும் போதெல்லாம் நல்லா இருந்துச்சா? நான் கட் பண்ணிடுவேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா 80% நான் கட் பண்ணிட்டேன். பேசுகிறதில்ல, என் கால் ஹிஸ்ட்ரியை கூட நான் எடுத்து காட்டுறேன். பேசுகிறது கிடையாது, எந்த ஒரு வரவு செலவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா அவன் அவ்வளோ ஸ்கூல் முடிச்சிட்டான், அவன் வரப்போகிறேன். இனிமேல் எனக்கு எதுக்கும் தேவையில்லை. கரண்ட் பில் நானே கட்டிக்கிறேன். இந்த இது ரீசார்ஜ் எல்லாமே இனிமேல் நீ என்ன பண்ணுற? இந்த வாய்தாகி தான் என்னென்ன தேவை எல்லாத்தையும் நீ ஆள் வச்சு பார்த்துக்க. அவள் வந்து நமக்கு வந்து வேலைக்காரி கிடையாது. நமக்கு சம்பளம் கொடுத்து நம்ம வச்சுக்கல. தேவையில்லாமல் அவங்க 2 இடத்துக்குள்ள புருஷன் அடிக்கல சண்டை வந்து அதான் அவங்க குடும்பம் 2 ஆகி போச்சான். காலையிலே ஃபோன் பண்ணிட்டான், என் புருஷன் என்னை வீட்டை விட்டு அடிச்சு பற்றி விட்டாக்கா நான் எங்கள் அம்மா வீட்டில் வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்லி. இப்படி ஒரு பொம்பளை பாவத்துலலாம் விழுந்து செய்யாத தப்பை செஞ்சேன்னு சொல்லி இப்படிலாம் பண்ணாத. ரொம்ப பாவத்தை நீ சேர்க்குற. அளவோட பேசி அளவு மீறி பேசாத. அங்கே போகிற கறிக்குழம்பு தின்னுபிட்டு அங்கேயே செத்துட்டு சாயங்காலமாக 7 மணிக்கு மேலே கேப்பா நான் கறிக்குழம்பு வைக்க போகிறேன். சாப்பிட்டு நான் வாடகை பேசாமல் போய் சாவனை முடிக்கிட்டு படுக்க போகிறேன். அதோட நிப்பாட்டிக்க. இதுக்கு மேலே பேசாத. 3 மணி கமாண்ட் வீடியோவுக்கு கண்டிப்பாக வர்றேன். அக்காவுக்கு முடியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்காக நான் 4 வார்த்தை பேசுகிறேன். சரிங்களா? ஓகே டி பிள்ளைகளா, பாய் டி, பாய்.